உங்கள் மனைவி அறியாமல் எங்களை காவலை விடுத்து இருந்திடும் தோழிகளா மின்னலி நிலையை போன்றே நெல்லி மகராஜனான் அழைத்தேன் கண்ணியாமலை நீங்கள் கடுகரே அழைத்து வா பாருங்கள் மணி மாதங்களே, அந்த புறத்திற்கு உங்களையாவது காரணமாக அவர் உழைத்தேன் தெரியுமா? என்னுரிமை மனைவி பொன்னுரிமையான இடத்திலே சென்று உன்னுடைய கணவராக விளங்கும் கர்ணமகாராஜை அழைத்தார் என்று அதை சீக்கிரம் அழைத்து வாருங்கள். போயிட்டு வாங்கம்மா. ஐயா நான் என்ன உளறீங்க என்ன அங்க வந்து நிப்பாங்க ஐயா, நீங்க போங்க ஐயா. ஐயா நீங்க போங்க என்ன நீ என்ன வாங்குவாங்க என்ன வர்ற மகாராஜா சொல்றேன்னா குட்டி போட்டா மகாராணி போக சொல்லிக்கிறாங்க. மூதேவி நாங்க தான் போய் ஆச்சாரணும். உனக்கு என்ன வேலை? எங்களுக்கு உள்ள வேலை. எந்த வெளி வேலை? ஓ இந்த உள்ள வேலை. சரி எங்க நின்னாலும் நிக்கிறேன். கோசா தாள் ஊசி விடுவேன். அம்மா நீ சாப்பியா இருமா அப்ப போக மாட்டாங்க. அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. வண்டியில போகும்போது கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போக மாட்டோம். தப்பா எல்லாம் சொல்றேன். வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு வராங்க. அவருக்கு உட்காந்து போது நடப்பாதிலே இருக்கிறாரு. இந்தாமா படுத்துக்குன்னு கேட்டேன். யாரு? சமீரமாவே. ஏன் இடுப்பு நோவு இப்ப கூட ஒரு இடுப்பு நோவு இந்த வயசு இடுப்பு நோவு வச்சுன்றாங்க. அந்த இடுப்பு நோவுடா பாவி. ரொம்ப நேரம் உட்காந்துதான் வருது. அது ஒரு இடுப்பு வலி. இடுப்பு வலியா? எனக்கு இடுப்பு வலி சொன்னதான் தெரியும். இடுப்பு நோவு என்னடா அது? இந்த வயசுல போய் இடுப்பு நோவு ஒண்ணு காணுமா? கோபியா எங்கப்பா வர தம்பி? நல்ல பாம்பு கிடந்தா பாத்து போங்க. நீங்க போய் கேளுங்க. டக்குன்னு கேளுங்க. அப்படி இல்லையா? மல்லி முல்லை போங்கு மந்தார இதெல்லாம் கூந்தல் வச்சு சுடி பார்த்தோம். மல்லி அப்போ கோவம் தெரியல. அப்போ கோவம் தெரியல. நம்ம தந்தை அடிச்சு என்றுமில்லாமல் அழகாக பள்ளியோட வேலை செய்து வாங்கம்மா போலாம் ஐயா ஒண்ணு விரும்பி திருவாங்க போலாம். யாரு அடி அடி உனக்கு தன்னை மந்தமா பாடாடி உனக்கு யாரு கூப்பிட்டது? அவர் ஜாதி என்ன, அவர் குலம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சாடி வந்தீங்க.
எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எங்கே இருக்கக்கூடியவர்கள் நான் கிட்ட வேலைகளை செய்யாமல் உங்கள் இருதயத்தில் பயம் காவலே. நான் இடக்கூடிய வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டும். ஏண்டி போனீங்க? எதுக்கு போனீங்க? என் இடத்துல ஆடி பாடி சந்தோஷமாக இல்லாமல் எதுக்கு போன? ஏண்டி போன? ஏண்டி போன? எதுக்கு போன? அடி போடி போடி என் முன்னில்லாதே சத்து புத்தி இல்லாத பாடியே. ஜடிக்கையால என் முன் விளையாடி கொண்டிராமல் அடி விண்வாரத்தை பேசாமட்ட வெட்டி போடுச்சு. ஏமா போறீங்க? என் முன்னே இல்லாமல் அங்கே ஏண்டி போனீங்க? எனக்கு கோவம் தான் உங்களை வெட்டி இருக்குண்டாய் நீ சேர்ந்து விடுவேன். அடி போடி போடி என் முன்னில்லாதே சத்து புத்தி இல்லாத மாட பாடியே. எப்படி வாயரு? அவர் சாதி என்ன, அவர் குலம் என்ன, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அடி இழுவான குலம் என்பதும் அந்த ஈனாம் தேர்வாகத்தான் மொழியதை எடுத்து முறையிட வந்தாய் பெண்ணே. அடிப்பழுப்பான சொல்லை கொண்டு பதஷ்டமாய் பேசினாள். சொல்லை கண்டு சமத பதஷ்டமாய் பேசினாள். கொழுப்பையும் அடக்கி உன்னை கொள்ளுதலிடான். இந்த உலகத்து மக்கள் அனைவரும் தேர்ப்பாளன் பிள்ளை வண்டிக்காரன் மைந்தன் ரதசுதன் மைந்தன் என்று அனைவரும் மிகச்சியாக பேசுகிறார்கள். அவன் கூட்டாளி வந்து கூப்பிடலாமாடி? ஏன் கூப்பிடுற? எதுக்கு நீ கூப்பிட்ட? ஏண்டி கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? கூப்பிடலாமா? கூப்பிடலாமாடி? ஏண்டி கூப்பிட்ட? போலாமாங்க நீங்க? என்னமா தப்பா சொன்னோம்? ஆமா, எங்கனவர் இல்லாத பக்கத்து வீட்டுக்கார கணவர் போ. ஆமா, நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோமா? நீங்க சொன்னீங்களோ என் கிரகத்துல வேலை கிடையாது, நீங்க போங்கடி. ஏய் மாதவா, வேலை கிடையாது. சரி மொத்த பேர் எடுத்து போய் எப்ப என்ன கேள்வி கேட்டாலுங்களோ இவளுக்கு இங்க வேலை கிடையாது, மொத்த பேர் எடுத்து போய் ஒத்த வித்து. ஐயோ மகாராஜா, மகாராஜா, ஐயோ ஐயோ மகாராஜா, ஐயோ மகாராஜா, கேளோ கேளோ வை மன்னா ஜெதே ஜிரதா கண்ணா. பாதாள விந்தத்தை ஆதாரமாக வணங்குகிறோம் மகாராஜா அவர பெருமையோடு கூறுகிறார்கள். இன்னும் அரும்படுத்துக்கிறோம்.
கணவன் மனைவி இருவருக்குள்ளாக இருக்கும் சித்திரவை என்னவென்று தெரியாமல் அனுப்பினார். அவர் சூதும் வாதும் தெரியாது எங்களிடத்தில் அனுப்பினார். வந்தோம் என கூறுகிறார். என்ன சொல்ல வரீங்க? என்னமோ ஒரு நேரம் மன்னவன் உட்கார்ந்தால் மகிழ்ந்து புலமே பெற்று மன்னமதாய வலிங்கை தாம்புலத்தை மகையுடன் சென்று பஞ்ச பாண்டவரும் அருமை கணவருக்கு சொந்த தாயாதி ஆக வேண்டும். அண்ணன் தம்பி உறவுமுறை ஆக வேண்டும். நடக்கவிருக்கும் மகாபாரத போலி யாம் வெற்றி காண வேண்டுமையானால் உன் கரம்பட தாம்பலம் பெரும்படியாகும் அழைத்து ஒருபடியாக உரைத்தார் என்று சொல்லி சீக்கிரம் அழைத்து வாருங்கள். மணிமாதவர்கள் சென்றிருக்கிறார்கள். இதுவரையும் காணவில்லை. ஆதலால் தான் போகாத வேலைக்கு ஒரு ஆள் விடுத்தால் சொட்டன மழமொழி வட்டன வந்தன நேரிலே சென்று கண்டுகொள்ளலாமா? புறப்பட்டு போகலாம்.